மீன ராசி புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்கள் 7.5 சனின்னு பயந்துடாதீங்க. 7.5 சனியில் வீடு வாங்கினவங்க, காரு வாங்கினவங்க, பணக்காரர் ஆகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால் சனி என்றாலே பயம் வேண்டாம். உங்கள் ராசிக்கு 2 பாவத்திற்கு அதிபதி, லாபஸ்தானாதிபதி, பெரிய கோடீஸ்வரனாக வேண்டும் என்றால் சனியோட அருள் கிடைக்க வேண்டும். உங்களுக்கு லாபஸ்தானாதிபதியே சனி பகவான் தான். அவரே பெரிய ஸ்தானாதிபதி. அவர் இப்போ ஜென்மத்தில் உட்கார்ந்துருக்காரு. சுற்றி உறவுக்காரர்கள் தொல்லை இருக்கும், கொஞ்சம் கவனமாக இருங்க. மௌனமாக இருக்க வேண்டும். கோபத்தை தவிர்ப்பது நல்லது. மீனராசி நேயர்கள், எனக்கு தெரிந்தவரை 100%ல் ஒரு 70-80% ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எந்த கெட்ட பழக்க வழக்கங்கள் இல்லை. அதாவது எல்லா ராசியிலையும் கெட்டவங்க இருக்கலாம், நல்லவங்க இருக்கலாம். நான் பார்த்த வரை ரொம்ப நாணயமாக இருப்பாங்க, ஒழுக்கமாக இருப்பாங்க. நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், நிறைய ஆண்களையும் பார்த்து பெண்களையும் பார்த்துருக்கேன். ஆனால் பிடிவாதம் அவர்களுக்கு அதிகமாக இருக்கும். பிடிவாதத்தை தவிர்த்து விடுங்கள், விட்டு கொடுத்து போங்க, நிறைய நன்மைகள் உண்டாகும். இப்போ இருக்கக்கூடிய கிரக நிலைகள் பார்த்தீங்கன்னா, ராசியில் சந்திர பகவான், சனி, சுக்கிரன், சூரியன் ஜென்மத்தில் உட்கார்ந்துருக்காங்க. சுகஸ்தானத்தில் குரு, 6ஆம் இடத்துல கேது, விரயஸ்தானத்தில் புதன், ராகு, செவ்வாய். ஆனால் விரயஸ்தானத்தில் 3 கிரகங்கள், சுகாதிபதியும் தனஸ்தானாதிபதியும் பாக்கியஸ்தானாதிபதியான செவ்வாய் மறைவு ஸ்தானத்தில். அதாவது நிறைய சுப விரயங்கள், தேவையில்லாத வரவுக்கு மீறி செலவுலாம் வரும். கவனமாக இருங்க, திட்டம் போட்டு செய்யுங்க. உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்ககிட்ட எல்லார்கிட்டையும் ரொம்ப இணங்கி போங்க, நிறைய நன்மைகள் உண்டாகும். வேலை செய்கிற இடத்துல டார்ச்சர் நடக்கும், கவனமாக இருங்க. ஜென்ம சனி, போலீஸ் ஸ்டேஷன்,